Hi students, welcome to our academy. Sir, என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க. சரி, நேத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு group 2 means 2A உடைய meansக்கான பேட்டர்ன் வந்து சிலபஸும் அப்படி எல்லாம் வந்து எக்ஸாம்ல क्वेश्चंस கேட்பாங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது எல்லா டீடைலுமே அதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2A வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய ஆனுவல் பிளான் TNPSC ஆனுவல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டோட்டலா 230 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல எப்போ சார் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் 27ஆம் தேதி வரப்போகுது. பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேங்களா? இது என்ன சார்னா பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எக்ஸாம் தான். பட் இருந்தாலும் சரிங்களா இந்த 2க்கும் 2Aக்கும் இருக்கக்கூடிய அந்த மெயின் சிலபஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அதாவது எழுத்து முறையில் எழுதணும் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா 2Aக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான பேட்டர்ன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க. முதல்ல பார்த்த விஷயம் தான் சார் 2க்கான சிலபஸ் வந்து பாருங்க. பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா காமனான ஒரு இதுதான். சரிங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி லாங்குவேஜ் பேப்பர். சரிங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து இருக்கு. ஓகேங்களா? இல்ல சார் மெயின்ஸ்ல வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2க்கு தமிழ் எழுதி டெஸ்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து 2 எழுதிருப்பீங்க. அதுக்கான வந்து எப்படி எல்லாம் எழுதி டெஸ்ட் எழுதுவீங்க அதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போது. இங்க பாருங்க ஜெனரல் ஸ்டடீஸ். சரிங்களா? அதாவது இந்த டிஸ்கிரிப்டிவ் எழுத போறீங்க. ஸ்கோரிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இதான் இருக்க போது. சார் அடுத்து பார்க்கலாம். 2Aக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சார் அப்படின்னு பார்த்தா தமிழ் எழுதி டெஸ்ட் அதே தான். ஜெனரல் ஸ்டடீஸ் ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ். சரிங்களா? இதுக்கான பேட்டர்ன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சிலபஸ் பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கான சிலபஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா சார்? குரூப் 2 மெயின்ஸ். சரிங்களா? குரூப் 2க்கான போஸ்டிங் வந்து பார்த்தா மெயின்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதணும். ஓகேங்களா? ஸ்கோரிங் ஏரியா நம்ம சொல்லியாச்சு. இதுல பார்க்கலாம் சார் என்ன கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தா டோட்டலா 300 மார்க் இருக்கு. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா எழுதிருப்பீங்க. சரிங்களா? அதாவது 6 மார்க் வந்து 15 கொஸ்டின் ஆகும். சரிங்களா? 12 மார்க் வந்து ஒரு 10 கொஸ்டின் ஆகும். சரிங்களா? 15 மார்க் ஒரு 6 கொஸ்டின் எழுதி மொத்தம் டோட்டலா ஒரு 300 மார்க் நீங்க எழுதிருப்பீங்க. ஆனா வந்து பார்த்தா இவங்க எப்படி கேட்பாங்க எந்தெந்த பார்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கிற அளவுக்கு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சார் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா மாடர்ன் ஹிஸ்டரி எப்படி இருக்குன்னு பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சாருங்க. அட்வான்ஸ் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியருடைய வருகை. அது வந்து பாத்தீங்கன்னா தி போர்ச்சுகல்ஸ் டச்சுக்காரர்கள் இங்கிலீஷ் டேனிஷ் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களாம் எப்படிலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க. சரிங்களா? அவங்க என்ன வணிகம் பண்ணாங்க அவங்களால நம்முடைய தமிழ்நாட்டு வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதெல்லாம் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. எழுத பாருங்க சார். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். சரிங்களா? கர்நாடிக் வார்ஸ். சரிங்களா? அடுத்தது அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். ரிவோல்ட் ஆஃப் த பாலைக்காரர்கள் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்கள பத்தி எல்லாம் நீங்க படிக்க போறீங்க. அடுத்து சவுத் இந்தியன் ரெபிலியன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ஐஎன்எம் பத்தி நீங்க சொல்ல போறீங்க. அடுத்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட். ஓகேங்களா? மிதவாதிகள் தீவிரவாதிகள் புரட்சிகரவாதிகள் இவங்க எல்லா பத்தியுமே நீங்க சொல்ல போறீங்க. காந்தி ஏரியா இருக்கு. அடுத்து ஏர்லி ஸ்டேஜ் டு தி ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. விடுதலை போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய முன்னாடி. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1920க்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கிறதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. அடுத்து பாத்தீங்கன்னா புலிதேவர். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. புலிதேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலை. சரிங்களா? வேலு நாச்சியார் குயிலி. சரிங்களா? மற்றும் அதர்ஸ் இவங்க பத்தி எல்லாம் நீங்க படிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃப்ரீடம் சர்க்கிள் அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்துடைய பங்கு என்பது என்னென்ன இருக்கு அவரை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசி பாரதியார் சுப்பிரமணியம் வாஞ்சிநாதன். சரிங்களா? சுப்பிரமணிய சிவா TSS ராஜன் ராஜாஜி சத்தியமூர்த்தி காமராசர் ருக்குமணி லட்சுமிபதி அபுஜித் தம்பால் மற்றும் அதர்ஸ் இன்னும் சில பேர்லாம் படிக்கணும். அது டைப் ஆஃப் த ஃப்ரீடம் சர்க்கிள் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் மேக்னடைஸ் லிட்டரேச்சர் அதாவது நீங்க விடுதலை போராட்டத்தில் என்னென்ன இடைகள் வந்தது என்னென்ன கட்டுரைகள் எழுதினாங்க என்னென்ன பிலிம்ஸ் சாங்ஸ் எல்லாம் இது பண்ணாங்கிறதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் வந்து பெண்களுடைய பங்கு என்னென்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் மூலூர் ராமவரத அம்மையார் கடலூர் அஞ்சலை அம்மாள் தில்லையாடி வள்ளியம்மை மற்றும் அதர்ஸ். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூலால என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் த எஜுகேஷன் ஜுடிஷியரி லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் சிஸ்டம் போலீஸ் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஸ்பீட் ஆஃப் த வெஸ்டர்ன் கல்ச்சர். சரிங்களா? அடுத்து ஆர்ஜன் the growth of the social justice ideology social religious movement political parties and achievements. ஓகேங்களா? என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் ரூல் இருக்கு பாத்தீங்களா அது இன்ஃபேக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூலிங் வந்து ஆட்சி பண்ணதுனால இங்க என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்குன்றதை நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க ஐடியாலஜின்னு சொன்னாலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இங்க வந்து பாருங்க நிறைய ஐடியாலஜி எல்லாம் இருந்திருக்கு. உங்களுக்கு பெரியார் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதனுடைய ஐடியாலஜி எல்லாம் இருக்கு. அவங்களுடைய ஐடியாலஜி என்ன இருக்கு இது எல்லாமே நம்ம படிக்க போறோம். சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல
ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே தூக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க படிக்கும் போதே சார் இதுல வந்து ஐஎன்எம் பிளஸ் சரிங்களா யூனிட் 8 சரிங்களா தமிழ் சொசைட்டி படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க படிச்சினாவே போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா இதை நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகே, அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் நான் படிக்க போறீங்களோ அதுதான் வந்து மெயின்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்ப பிரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் போது என்ன பண்ணலாம், மெயின்ஸ்க்கான நோட்ஸ் வந்து ஒரு தெளிவா எழுதி வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சார் ரெண்டாவது டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து பார்த்தா 40 மார்க் கேட்பாங்களாம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது யூனிட்ல தமிழ் சொசைட்டி, அதாவது நம்ம யூனிட் 8 படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதே தான் சார் திருப்பி கொடுத்துருக்காங்க. பாருங்க, தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆன்சியன்ட் தமிழ் சொசைட்டி, ஆர்காலஜிக்கல் எக்ஸ்பிளேஷன். இப்போ ரீசெண்டா வந்து எங்கெங்கெல்லாம் அகர்வாட்சி பண்ணாங்க, அரிக்கைமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்கம் உள்ளிட்ட சங்ககால இலக்கியங்கள், கிளாசிக்கல் தமிழ் சரிங்களா, அது தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருக்குறளை பத்தி கூட கொடுத்துருக்காங்க. திருக்குறளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுத்த எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. அதோட பிலாசபிகள் என்னென்ன இருந்தது, திருக்குறள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2க்கு என்ன படிக்க போறீங்க, எக்ஸாம்ல படிக்க போறீங்க, அதுக்கான போர்ஷன் ஆஃப் அப்படியே கொடுத்துருக்காங்க. பாருங்க, அடுத்து பார்க்கலாம் சார். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தா 19 to 20 சென்ச்சுரிஸ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல என்னன்னா சங்கங்கள் இருந்தது, நீங்க படிச்சிருப்பீங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ராமலிங்க அடிகளார் படிச்சிருப்பீங்க, அதை பத்தி நீங்க படிக்க போறீங்க. அது டெவலப்மெண்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு இயக்கங்கள், ரேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், செல்ஃப் சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தா ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்நாடு டெவலப்மெண்ட், திராவிடன் மூவ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது திராவிட கட்சிகள் எப்படி இருந்தது அதை பத்தி கேட்டிருக்காங்க. தனித்தமிழ் இயக்கம் சரிங்களா, மறைமலைகளுடைய தனித்தமிழ் இயக்கம். அடுத்து வந்து பார்த்தா தமிழ் சொசைட்டி ஃபார்ம் த பர்சனாலிட்டிஸ், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சியாக பாடுபட்டாங்க, தந்தை பெரியாரு, அண்ணா மற்றும் அதர் ஸ்காலர்ஸ். ஆர்ட்ஸ், கல்ச்சர்ஸ், ஓகேங்களா, கலை சரிங்களா, கலை அதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து பார்த்தா ஏன்ஷியன்ட் கல்ச்சர் நாலேஜ் ஆஃப் தமிழியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் தாட்ஸ் தமிழியன்ஸ், கல்ச்சரல்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பிள்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் ஃபீல்ட்ஸ். கல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சிம்பிள் எல்லாம் இருந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நாட்டுப்புற பாடல், ஃபோக் மியூசிக், ஃபோக் டிராமாஸ், வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டோட நடைபெற்ற மாநாடுகள் சரிங்களா, தமிழுக்காக வளர்க்க நடைபெற்ற மாநாடுகள் பத்தினா இல்ல கேட்டிருக்காங்க. சரி, இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8ல கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து டோட்டலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேங்களா? அதனால இது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கலாம். இது வந்து பிரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் போது நம்ம படிச்சு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சார் 3வது யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சோசியல் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன குரூப் 2லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A வந்து இதுக்கான ஒரு இது இருந்தது. ஓகேங்களா? அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க திருப்பியும் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்தியா தான், பட் இருந்தாலும் அது இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன இருந்திருக்கு சோசியல் இஷ்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுல வந்து டோட்டலா 50 மார்க் சரிங்களா. இது பாருங்க, பாப்புலேஷன் எக்ஸ்க்ளூஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில். அடுத்து வந்து ஃபெர்டிலிட்டி, கருவுறுதல் தன்மை, மோரலிட்டி, இறப்பு விகிதம், மைக்ரேஷன் சரிங்களா, இடம்பெயர்தல், மொரபிட்டி சரிங்களா, இடர்பாடு, சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2011 வந்து பார்த்தா பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்படிலாம் பண்ணலாம், அதுக்கான வந்து பார்த்தா ஒரு பாலிசி, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000, அதை பத்தி கூட ஏன்னா போன குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த இது வந்து இருந்தது. அடுத்து பாருங்க சார், ஃபேமிலி பிளானிங் சரிங்களா, அச்சீவ்மெண்ட்ஸ், ஹெல்த் கேர், ஃபோர் சானிடேஷன், ரூரல் அர்பன் டிபஸ். ஓகேங்களா? அதாவது ரூரலுக்கும் அரபனுக்கும் வந்து பார்த்தா என்ன இடர்பாடுகள் இருக்கு, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இப்ப கிராமத்திலும் நகர்ப்புறத்துல என்னென்ன முன்னேற்றம் நடந்திருக்கு, ஏன் வந்து கிராமம் பின்தங்கி இருக்கு, ஏன் நகரம் முன்னேற்றம் அடைந்திருக்கு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் பார்க்க வராங்க. அடுத்து வந்து பார்த்தா ஃபோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் அதை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், அது மாதிரி ஹெல்த் கேர் டெலிவரிஸ். ஓகேங்களா? அடுத்து ரூரல் பஞ்சாயத் ராஜ் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா? அதாவது பஞ்சாயத்து ராஜ்ல எப்படிலாம் நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும், அது மாதிரி நகரங்களை எப்படி டெவலப் பண்ண முடியும், விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாலிசிஸ், என்னென்ன ஹெல்த் பாலிசி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ரீசெண்டா கொண்டு வரப்பட ஸ்கீம்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க படிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இன் இந்தியா சரிங்களா. அடுத்து சைல்டு லேபர், சில குழந்தை தொழிலாளர்கள் சரிங்களா, அது மட்டும் இல்லாம சைல்டு அபியூஸ், அவங்களோட குழந்தைகள் வந்து துஷ்பிரயோகம் பண்றது. ஓகேங்களா? அடுத்து சைல்டு எஜுகேஷன், குழந்தையோட கல்வி எப்படி இருக்கு, குழந்தைகள் வந்து இடைநீற்றல் வந்து டிராப் அவுட்ஸ், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ், அதாவது குழந்தைகள் வந்து இடைநீற்றல் எதனால் ஏற்படுகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம். ஜெண்டர் டிசபிலிட்டிஸ், அதாவது ஆண் குழந்தைகளும் ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்தா நிறைய ஜெண்டர் வந்து பார்த்தா நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நிறைய பேர் வந்து பார்த்தா பெண்களை வந்து ஒடுக்கி வாழற மாதிரி தம்பிகள், அதை எப்படி நம்ம மேம்படுத்த முடியும், ஆண் ஆதிக்க சமூகத்தை வந்து பெண்கள் எப்படி மேம்படுத்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு இருக்காங்க. அடுத்து இனிமேட்டிவ்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சைல்டு லேபர் இன் இந்தியா, சில சைல்டு லேபர் எதனால உருவாகிறாங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மீடியா இன்வெஸ்ட்மெண்ட் வயலன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஊடகம் என்பது இருக்கு, அந்த ஊடகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதாவது நன்மைகள் என்ன, தீமைகள் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க. அடுத்து லாஸ்ட் ப்ரொடக்ட் சைல்ட் அபியூஸ் வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது குழந்தைகள் வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப போஸ்கோ சட்டம் ஒன்று படிச்சிருப்பீங்க 2012, அது மாதிரி சட்டங்கள் குழந்தைகள் வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் போட்டாங்க. அடுத்து உமன் எம்பவர்மெண்ட், ஓகேங்களா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தா டவுரி ப்ராப்ளம், அதாவது வரதட்சணை கொடுமைகள், செக்ஷுவல் அசல்ட், அது வந்து பாத்தீங்கன்னா ஈவ் டீசிங், அடுத்து கிட்னாப்பிங், லா ஆஃப் த அவேர்னஸ் ஆஃப் ப்ரோக்ராம்,
சரிங்களா. அடுத்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓஸ், சரிங்களா, தன்னார்வ நிறுவனங்களை பத்தி படிச்சிருக்கணும். அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சரிங்களா, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், ஓகேங்களா, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். அடுத்து வந்து பார்த்தா மார்ஜினலைஸ்டு குரூப்னா ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் எப்படிலாம் நம்ம வந்து முன்னேற்றத்துக்கான என்னென்ன ஸ்கீம்கள் போனோம் பாரு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எஸ்சி எஸ்டி ட்ரைபிள்ஸ், எல்டர்ஸ், முதியோர்கள் இருக்கா பதில் அவங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது பீப்புள் ஆஃப் த டிசபிலிட்டிஸ், பீப்புள் ஆஃப் டிசபிலிட்டிஸ்னா ஊனமுற்றோர்களை பத்தி சொல்றது. டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் டு த மார்ஜினலைஸ்டு குரூப், ஓகேங்களா. அது சோசியல் சேஞ்சஸ், ஓகே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க அந்த மக்களை எப்படி வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வர விஷயத்தை வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு. அது நகரமயமாதல், மாடரேஷன், சரி, அதாவது உலகமயமாதல், குளோபலைசேஷன், பாலிசிஸ், பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, இம்பாக்ட் ஆஃப் த வயலன்ஸ் ஆஃப் சொசைட்டி, அது வந்து பார்த்தா வன்முறைகள், என்னென்ன வன்முறைகள் ஏற்படுகிறது. ரிலிஜியஸ் வயலன்ஸ், அதாவது மத மோதல்கள். அதுக்கடுத்து டெரரிசம், சரிங்களா. அடுத்து கம்யூனிவல் வயலன்ஸ், அடுத்து கம்யூனல் வயலன்ஸ் படிச்சிருப்போம், நிறைய ஜாதி சண்டைகள். அடுத்து கேசஸ் அண்ட் ரெமிடிஸ் அண்ட், சரி, அதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம், எப்படி வந்து அது வந்து ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்துக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவை கொண்டு போலான்ற மாதிரி விஷயம் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. மெயின்ஸ் எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஓரளவு படிச்சா கூட இப்ப ரீசெண்டா அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதை நீங்க கரெக்டா தெளிவா வந்து எக்ஸாம்ல சொல்லணும், ஓகேங்களா. அதனால டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் படிங்க, ஓகேங்களா. அடுத்து வேற என்ன சார், இதுல வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 50 மார்க் கேட்க போறாங்க சோசியல். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இது ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம், ஓகேங்களா. அடுத்து என்ன சார் யூனிட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இருந்தது. இந்த டாபிக்ல வந்து இல்லாத சில விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட், சரிங்களா, டெக்னாலஜி. இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்க போறாங்க சார். 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன டாபிக் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், சரிங்களா, ரோபோட்டிக்கோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் த நியூக்ளியர் எனர்ஜி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம்ல அட்டாமிக் ஆஃப் த இதெல்லாம் இருக்கு, சரிங்களா. அப்ளிகேஷன் ஆஃப் த நியூக்ளியர் எனர்ஜியும் இருக்கு, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸும் பிரிலிமினரி எக்ஸாம்லயே பிசிக்ஸ்ல வரக்கூடிய டாபிக் நீங்க படிச்சவங்க. அது டயோடு, டிரான்சிஸ்டர்ஸ் அப்ளிகேஷன், அது போர்ட் கேசிங் டெக்னாலஜி, சரிங்களா. எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தா டைப் ஆஃப் த எலக்ட்ரோட்ஸ், அவனோட கேத்தோடு எல்லாம் படிச்சிருக்காரு. பேட்டரிஸ், லித்தியம் பேட்டரி, ஃபியூல்ஸ், சரிங்களா, கேசஸ் ஃபியூல்ஸ், எல்பிஜி, சரிங்களா, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், நேச்சுரல் கேஸ், வாட்டர் கேஸ், பாலிமர்ஸ், சரிங்களா, இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக், பிவிசி, சரிங்களா, பிஇடி, நைலான் 66, டெஃப்லான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, அலர்ஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின், பாராசிட்டமால் மாத்திரைகள், பாராசிட்டமால், ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்ஸ், பென்சிலின் மற்றும் குளோரோமைசின், ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இதெல்லாம் எல்லாமே வந்து சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு +1 +2 இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய டீடைல் தான் வந்து நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க, ஓகேங்களா. அடுத்து பயோடெக்னாலஜி, சரிங்களா, அப்ளிகேஷன். பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ், எடிபிள் வேக்கன்சி, அது பார்த்தா டெர்மினேட்டர் ஜெனி டெக்னாலஜி, பிடி காட்டன், சரிங்களா, கோல்டன் ரைஸ், சரிங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் செவர் டொமேட்டோ, அது வந்து கொடுத்துருக்காங்க. சோசியல் அண்ட் எக்காலஜி இம்பார்ட் ஆஃப் த ஜெனடிக்கல் மாடிஃபைடு குரூப்ஸ், பயோடெக்னாலஜி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் த கிராப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ் கல்ச்சர் போஸ்ட், சரிங்களா. அடுத்து ஹார்டிகல்ச்சர், சரிங்களா, தோட்ட தொழிற்சாலை பத்தி கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ டெக்னாலஜி, டிஎன்ஏ உடைய குளோனிங் முறை, சரிங்களா, குளோனிங் முறை, ஃபிங்கர் பிரிண்டிங் அதோட அப்ளிகேஷன், பிசிஆர், எலிசா டிசீஸ், இதோட டிசீஸ்ல எப்படி வருதுன்னா கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. எலிசா நீங்க படிச்சிருப்பீங்க, எய்ட்ஸ் நோய் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆய்வு, அதை படிச்சிருக்காங்க. அதை பத்தி வேற என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம். வேற என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து சார் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மோனோக்ளோனல் ஆன்டிபயோட்டிக்ஸ், அனிமல் செல் கல்ச்சர் டெக்னிக், அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அது வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஆஃப் த ஜிஐஎஸ். அடுத்து நானோ டெக்னாலஜி, ஃபண்டமெண்டல்ஸ் அப்ளிகேஷன், நானோ பெர்டிலைசர், ஓகேங்களா, அதாவது உரங்கள், மீன் உரங்கள், நானோ பெஸ்டிசைட்ஸ்னா, சரிங்களா, பூச்சிக்கொல்லிகள், கிரீன் நானோ டெக்னாலஜி, நானோ ஃபார்மிங், சரிங்களா. அப்ப நானோ டெக்னாலஜி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க சார், இன்னும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவுறுதல் பிரச்சனை, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அதை பத்தி கூட பாத்தீங்கன்னா அதை என்னென்ன சிகிச்சைகள் பண்ணுவான்னு கேட்டா பாருங்க. அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ், அதாவது ஐவிஎஃப், அதாவது செயற்கை முறையில் கருத்தரித்தல் பண்ணுவது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராயூட்ரைன், கருப்பைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா விந்தனை வந்து செலுத்துவாங்க, ஐயுஎஸ், ஐயுஐ சிகிச்சை, இதை பத்தி கேட்டிருக்காங்க. அவங்களை அடுத்து பாருங்க சார், ஐசிஐ, சரிங்களா,
அதனுடைய கருக்குழலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விந்தணுவை செலுத்துவாங்க. இது ஒரு சிகிச்சை முறை தான், ICSI. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்டுன்னு கொடுத்துருவாங்க, GIFT. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றது. அந்த விந்தணு வந்து பார்த்தீங்கன்னா இதுவா இருக்காது, அந்த விந்தணு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டத்துல வச்சு இது பண்ணுவாங்கன்னா புகுத்துவாங்க. இது மாதிரி அப்போ கருத்தரித்தல் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சார் வேற என்ன சார், ஸ்பெம்மோட இது அதோட தன்மை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அது மாதிரி கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கனைசர், இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பத்தி வந்துருச்சு. சரிங்களா? இந்த டாபிக் ஃபுல்லாவே சரிங்களா அதை பத்தி கொடுத்துட்டாங்க. அது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், அடுத்து டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோகிராபி, அது வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா, மொபைல் கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், வெப் டெக்னாலஜி. சரிங்களா? அடுத்து இ-காமர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இ-காமர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, யூனிட் 9லயும் படிச்சிருப்பீங்க. கிளவுட் அண்ட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பயோமெட்ரிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க போற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டாபிக் கொடுத்துருக்காங்க. சார் இது வந்து டோட்டலா 40 மார்க் கேட்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க். இதுல முதல்ல இருக்கக்கூடிய சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், சரிங்களா கெமிஸ்ட்ரி, சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி, இது எல்லா விஷயங்களுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிரிமினரி படிக்க போறீங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளை பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போனோம். சரியா? வேற ஒண்ணும் இல்ல சார், ஜெனடிக் இன்ஜினியரிங் அது மரபியல் பத்தி நல்லா படிச்சுட்டு போகணும். அதனால என்னென்ன மாறுபாடு நடந்திருக்குன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுனா போதும். சார் அடுத்து சார் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிமினரியிலேயே படிச்ச விஷயங்கள் தான். பாருங்க, யூனிட் 5 கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது தமிழ்நாடு பத்தி தான் கேட்கிறாங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தா இதுல வந்து 60 மார்க். இது வந்து பார்த்தா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பிரிமினரியிலே நீங்க படிச்ச டாபிக் அங்க பாருங்க சார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிராம்பல், முகவுரை, சில அதோடைய பீச்சஸ், அதோடைய சிறப்புகள் என்னென்ன இருக்கு, 7 பீச்சஸ் அண்ட் சவுண்ட்ஸ். ஓகே, அதோட சிறப்புகள், யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ஓகே, எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசம், என்னென்ன ஆர்டிகல் இருக்கு, இதெல்லாம் படிக்க போறீங்க. அது சிட்டிசன்ஷிப், இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி, சரிங்களா அரசு நெறிமுறை பொருத்தும் கோட்பாடுகள். அடுத்து யூனியன் பிரசிடென்ட், சரிங்களா அதாவது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சரிங்களா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், கேபினெட், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா பத்தி படிக்க போறீங்க. சரி, பார்லிமெண்ட்ல என்னென்ன கமிட்டிகள் போடப்படுது, அது மேஜர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் போட்டு சட்ட திருத்தங்கள் என்ன பண்ணி ரீசனாக போடப்பட்ட சட்ட திருத்தங்கள், சரிங்களா அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டாங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சாச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள இங்க பாருங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், அது உங்களுக்கு முதலமைச்சர் அமைச்சரவை எப்படி இருக்கு, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ஷன் அண்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், உங்களை இதை பத்திலாம் நீங்க படிக்க போறீங்க. அடுத்து 3 டயர் சிஸ்டம், சரிங்களா அதாவது 73 மற்றும் 74 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது லோக்கல் ஃபண்ட் சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகராட்சி, இதை பத்தி நீங்க படிக்க போறீங்க. தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ஆக்ட் வந்து 1994, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது கிராம சபை கூட்டங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதோட டேட்டுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்க போறாங்க. அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் த PRI இன் தமிழ்நாடு, அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரூல் அண்ட் டெவலப்மெண்ட், சரிங்களா அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன், டைனமிக் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷமே தூள் வயசுல முக்கியமானது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபைனான்சியல், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். அடுத்து ஜுடிஷியல் இன் இந்தியா, அடுத்து வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அவருடைய அதிகாரங்கள்லாம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா சபார்டினேட் கோர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய ரிவ்யூஸ். அடுத்து வந்து பார்த்தா ஜுடிஷியல் ஆக்டிவேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா லெஜிஸ்லேஷன். அடுத்து எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன், சரிங்களா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரிவிஷன், கம்போசிஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன், தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள், அதனுடைய பணிகள், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்து சார் வேற என்ன சார் இதுல பார்க்கலாம். சார் அடுத்து வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துட்டாங்க பார்க்கலாம். ரீஜனல் அண்ட் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன கட்சிகள் இருக்கு, அவங்க என்ன விஷயங்கள் பண்றாங்க. அடுத்து பார்த்தா இன்டிகிரிட்டி இன் இந்தியன் பாலிட்டி, கரப்ஷன் பாலிட்டி, சில ஊழல், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், சில ஊழலற்ற ஆட்சியா, லோக்பால், லோக் ஆயுத அமைப்புகள், சரிங்களா. அடுத்து வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசி, அதாவது பார்த்தீங்கன்னா CAG, சரிங்களா நீங்க பாருங்க தணிக்கை அதிகாரி படிச்சிருப்பீங்க, அதை பத்தி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் CBI பத்தி கேட்டிருக்காங்க. என்போஸ்ட் டைரக்டேட்டிவ், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. கன்சியூமர் ரைட்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ரீசனா போடப்பட்டது. அது என்ன சொல்ல விடுறாங்க அதுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் 1993, அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆடிட், சிட்டிசன் சார்ட்டர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர், அடுத்து வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடுல என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது ரீஜனல் நேஷனல் பார்ட்டிஸ், எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு, 6 தேசிய கட்சிகள் இருக்கு,
ரீஜனல் பார்ட்டிஸ் நிறைய இருக்கு, அதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க சார், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் மெஷர்ஸ் ஆஃப் சக்சஸிவ் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் 1947. அதாவது பாத்தீங்கன்னா 1947 அப்புறமா தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்ட அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்கள் இதெல்லாம் நல்லா வெற்றி அடைந்திருக்கு மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க சார், ரிசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் பாலிசி இன் தமிழ்நாடு. ரிசர்வேஷன் எப்படி இருக்கு, இங்க லாங்குவேஜ்ல என்னென்ன ஃபாலோ பண்றோம் இதை பத்தி கேட்டிருக்காங்க. இம்பாக்ட் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா, ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, அந்த திட்டத்தினால அது முன்னேற்றம் நடந்திருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, மதிய உணவு திட்டம் படிச்சிருப்பீங்க. மதிய உணவு திட்டம் எதுக்காக காமராஜர் கொண்டு வராங்கன்னா இடைநீற்றலை குறைக்கணும், சரிங்களா, மாணவர் வந்து வருகை வரணும்ன்றதுக்காக. அதனால இன்னும் இன்ஃபேக்ட் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன சார் இது பண்ணிருக்காங்க பாக்கலாம். உடனே நிறைய ஸ்கீம்ஸ் தான் சார் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அதுக்கு பாருங்க ரிசர்வேஷன் லாங்குவேஜ் பாலிசிஸ், அது இம்பாக்ட் ஆஃப் 1947 எல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், சரிங்களா, தமிழ்நாடு, அதாவது கல்வியும் சுகாதாரமும் எப்படி இருக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடானது எந்த இடத்துல அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், உமன் அண்ட் பாத்தீங்கன்னா மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுத்திருக்காங்க, அது இ கவர்னன்ஸ், சரிங்களா, அதுல இ கவர்னன்ஸ் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு, பப்ளிக் சர்வீஸ் டெலிவரிஸ் க்ரோ த இ கவர்னன்ஸ், டிஎன்ஜிஏ, சரிங்களா, சர்வீஸ் சென்டர், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இன் தமிழ்நாடு, அதோட சேர்ந்து கரண்ட் அஃபேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க போற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல மொத்தம் டோட்டலா வந்து 60 மார்க் கேட்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம்ல படிச்ச விஷயங்கள் தான் கேட்க போறாங்க, சரிங்களா. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி முக்கியமான ஒரு விஷயம், பாலிட்டி ஃபுல்லாவே படிக்க போறீங்க. அடுத்து யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப முக்கியமான இந்த 2 யூனிட் நீங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாம்ல படிக்க போறீங்க. ஆனா இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்க படிக்கிறதுக்கு ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. ஓகேங்களா, சரி. அடுத்து வேற என்ன சார் யூனிட் வந்து இருக்காது பார்க்கலாம். அடுத்து வந்து 6வது யூனிட், சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 6வது யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிராபி கொடுத்துருக்காங்க. ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுல வந்து 40 மார்க்ஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபி படிச்சிருப்பீங்க, தமிழ்நாடு ஜியோகிராபி நல்லா படிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஜியோகிராபி நீங்க படிச்சாவே மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு எழுத முடியும், சரிங்களா. பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஜியோகிராபிக்கல் லொகேஷன், சரிங்களா, தமிழ்நாடோட இருப்பிடம் எப்படி இருந்ததுக்கு, சரிங்களா, அது இருக்கக்கூடிய பிசிக்கல் யூனிட்ஸ், அடுத்து ரிவர் சிஸ்டம்ஸ், கிளைமேட், சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், அடுத்து அக்ரிகல்ச்சர், கிராப்ஸ், லைவ் ஸ்டாக்ஸ், அது வந்து பிஷர்ஸ், இரிகேஷன், நீர்ப்பாசனம் எப்படி இருந்தது, மீன் வளம் எப்படி இருந்தது, மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள், அயன் ஓர், இரும்பு தாதுக்கள், மேக்னீஸ், காப்பர், டாக்சைட், கோல்டு, சில்வர், வெள்ளி, மைக்கா, கோல், சரிங்களா, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், எனர்ஜி ரிசோர்ஸ், சரிங்களா. ஐடல், ஐடல்னா வந்து அலை, அது தெர்மல் பவர், நியூக்ளியர், விண்டு, டைடல் அண்ட் சோலார். சார் ஐடல்ன்றது வந்து பார்த்தா நீர் சார், டைடல்ன்றது அலை அப்படி சொல்லுவாங்க. அதை பத்தி இருக்கக்கூடிய முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆயிருக்கு, நம்ம வந்து மின்சாரத்தை வந்து மிக பார்த்தீங்கன்னா தண்ணீர் படித்த மாநிலமா இருக்குமா, இல்ல இது மூலமா வந்து நம்ம நிறைய மின் உற்பத்தி செய்யறமான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமான கனிமங்கள் இருக்கு, எந்த இடத்துல தாதுகள் எடுக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தா நீங்க நீர்ப்பாசனம், சரி, நீராற்றல், காற்றாற்றல், இது மூலமா நம்ம மின்சாரம் பெற பாத்தீங்கன்னா அதனுடைய பயன்கள் எல்லாத்தையுமே நீங்க எழுத போறீங்க. அடுத்து பாருங்க சார், உடனே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ள இருக்கு. இங்க பாருங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜூட், சணல், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா சுகர், சிமெண்ட், அயன், ஸ்டீல், ஆட்டோமொபைல் அண்ட் வந்து ஷிப் பில்டிங், டிரான்ஸ்போர்ட், ரோடு, ரயில்வேஸ், வாட்டர், ஏர் இண்டஸ்ட்ரி, இதை பத்தி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத போறீங்க. அடுத்து என்வரான்மெண்ட், குளோபல் அண்ட் நேஷனல் என்வரான்மெண்ட் இஷ்யூஸ், என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. பொல்யூஷன்ல வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில், தெர்மல், ரேடியோ ஆக்டிவிட்டி, நாய்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் சாலிட் வேஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்டஸ், பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க படிக்க போறீங்க. கன்சர்வேஷன், பாதுகாப்பு, ஏன்னா வந்து பாதுகாப்பு நம்ம பண்ண முடியும். டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் த ஜெனடிக் பீசஸ், இனங்கள், எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலங்களை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும். வேல்யூஸ் ஆஃப் ட்ரீ டு த பயோடைவர்சிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா ஹேபிடேட், வாழ்விடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படுகிறது, சரி, அதை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து இனோவேட்டிவ் பீசஸ், அடுத்து பார்த்தா இதெல்லாம் அரிதான நிலையில் இருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து ஆண்ட்ரோபோமிக் ஜெனடிக் ஆக்டிவிட்டிஸ், கிளைமேட்டிக் சேஞ்ச், ரொம்ப முக்கியமான விஷயம். இது போன வருஷம் பார்த்தா குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த டாபிக் கிளைமேட் சேஞ்ச் பத்தி கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. சரி, அடுத்து என்ன சார் கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக் எக்ஸ்டென்ஷன், இனங்கள் எப்படி நம்ம பாதுகாக்கணும், பயோடைவர்சிட்டி எப்படி பாதுகாக்கணும், அதை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து இந்த பயோடைவர்சிட்டி வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளை பத்தி கொடுத்திருக்காங்க. சார் என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சார் இல்ல பாருங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா IUCN, சரிங்களா, BDA, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CITES அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிதான நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா அரிதான வகையில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம். WWF, சரிங்களா, அது வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஆஃப் நேச்சர்,
பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, நம்ம உயிர்கோள காப்பங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த உயிர்கோள காப்பங்கள் இருக்கு இந்தியாவில், அதை பத்தி கேட்டிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓகே, நிலையான ஒரு வளர்ச்சி டார்கெட் பிளான் பண்ணி என்ன பண்ணணும்னா அதை பாதுகாக்கணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் போட்ட உடனே பாதுகாக்க முடியுமா? கிடையாது. ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ போட்டு அதுக்கான ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். அடுத்து கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் காப் 28 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் என்னென்ன திட்டங்கள் போடப்பட்டது, என்ன கொள்கைகள் கொண்டு வரப்பட்டது, அதை எப்படி மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் நீங்க படிச்சு வைக்கணும். அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை, ஓவரி ஆஃப் த டிசாஸ்டர், டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் டு டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க், நேச்சுரல் கிளைமேட்ஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர், அது குளோபல் வார்மிங் ரொம்ப முக்கியமான விஷயம், உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றங்கள், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ வாழ்வு தாக்குற மாதிரி போபால் விஷயம் எல்லாம் படிச்சுப்பீங்க. அது இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடியது. அது கிளைமேட் சேஞ்ச் ஆஃப் த கவர்னன்ஸ், பார்த்தீங்கன்னா மிகிடேஷன் அண்ட் அடப்டேஷன், ரூல் ஆஃப் பேசஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா, இந்தியாவில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. சரி, தமிழ்நாடு என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் எப்படி இருக்கு, அடுத்து இதுல வந்து என்ஜிஓக்களுடைய பங்கு எப்படி இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எழுத போறீங்க. அடுத்து வந்து பார்த்தா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிடிடேஷன் தமிழ்நாடு, அதோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா நீங்க கரண்ட் அஃபேரை நீங்க படிக்கணும். சரிங்களா சார், இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சார் ஏதோ சார் கவர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் ஜியோகிராஃபில கவர் ஆக போகுது. சரிங்களா, ஜியோகிராஃபில வந்து பிரிலிமினரி எக்ஸாம்ல படிக்க போறீங்க, அது கவர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களுமே வரும். சரிங்களா, எல்லா விஷயங்களுமே வரும். அது மட்டும் இல்லாம ஜியோகிராஃபிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்போ பிரிலிமினரி எக்ஸாம் நீங்க படிக்கும் போது மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% நீங்க படிச்சு வைக்கிற மாதிரி தான் சிலபஸே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சார், அடுத்து இன்னும் ஒரு டாபிக் இருக்கு சார், இந்தியன் எக்கனாமிக். சரிங்களா சார், இதெல்லாம் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 7 யூனிட் இருக்கு. இந்த 7 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாடு பத்தி 40 கொஸ்டின். சரிங்களா, பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியோட பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்புகள் எப்படி இருக்கு. அப்ப நியூ எக்கனாமிக் பாலிசி, எதனா 3 எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருக்காங்களா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேஷனலைஸ்ட், அடுத்து பார்த்தா காம்பவுண்ட்ஸ், பிரைவேடைசேஷன், டிரெகுலேஷன், அதாவது பார்த்தா விடுதல், பிரைவேடைசேஷனா தனியார் மயமாதல், ரெகுலேஷனா விடுபடுதல். சரிங்களா, இப்போ வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம், நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வேற நிறுவனத்துக்காக மாற்றப்படுகிறது, அதை விட்டு விடுவாங்க, பொதுத்துறை நிறுவனத்தில் வேற நிறுவனத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா, அது ட்ரேட் ரெகுலேஷன். சரிங்களா, தாராளமயமாதல், இந்தியன் எக்கனாமி சின்ஸ் 1991. சரிங்களா, 1991 உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார கொள்கை, அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அது சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாய். ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ், வரவு செலவு, கேபிட்டல். சரிங்களா, மூலதன ரிசிப்ட்ஸ், ரெவென்யூ எக்ஸ்பென்சர், ஓகேங்களா, கேபிட்டல் எக்ஸ்பென்சர், வருமானம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, பண கொள்கைகள், காமன் பிசிக்கல் பாலிசிஸ், ஓகேங்களா, பிசிக்கல் ரிஃபார்ம்ஸ், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட், இதை பத்தியான எல்லா விஷயங்களும், அதாவது ஆர்பிஐனுடைய திட்டங்கள், பண கொள்கைகள் எப்படி இருக்கு, நிதி கொள்கைகள் எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நீங்க அதில் படிக்க போறீங்க. ஓகேங்களா, அது ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். சரிங்களா, நிதி ஆணையத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சில எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமான வருமானங்கள் வாங்கியிருக்காங்க, சரி நம்ம வந்து பார்த்தா எந்த மாநில கம்மியான வருமானம் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கேட்க போறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, லேண்ட் ரீஃபார்ம்ஸ், ரூரல் கிரெடிட், மாடர்ன் ஃபார்மிங், சரிங்களா, மார்க்கெட்டிங், ஈனாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், நேஷனல், சரிங்களா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாயத்துறை என்பது மின்மயமாக்கப்பட்டதா, அது மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. அது பிரைஸ் பாலிசி, விலை கொள்கைகள். MS சுவாமிநாதனுடைய கமிஷன், ரீகமெண்டேஷன், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, கம்பல்சேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு நான் விஷயம் பண்ணாங்க. ரூரல் ப்ரோக்ராம்ஸ், அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, பாவர்ட்டி அலிவேஷன் ஆஃப் ப்ரோக்ராம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், என்னென்ன விஷயங்கள். அடுத்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், சில ஸ்கீம் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லி எப்போ போடப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படலாம் நீங்க வந்து படிக்க வைக்கணும். அடுத்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் த செக்டரல் டிஸ்ட்ரிபியூட்ஸ், ஓகேங்களா, இதை பத்திலாம் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து லேபர் வெல்ஃபேர் மிசர்ஸ், ஓகே, அதாவது நீங்க படிப்பீங்க. சரிங்களா, வேலைக்காரர், அதாவது தொழிலாளர்களுடைய வெல்ஃபேர் நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு. ரீசெண்டா போடப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்போர்ட், ஓவர் வியூ ஆன்லி பார்க்க சொல்றாங்க. அடுத்து சில இண்டெக்ஸ்கள் கொடுத்துருக்காங்க, பாவர்ட்டி மற்றும் ஹியூமன் டெவலப்மெண்ட், வறுமை மற்றும் மனிதவள மேம்பாட்டை பத்தி நிறைய ஸ்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த இன்இக்வாலிட்டி
சரிங்களா, இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ஆஃப் மெஷர்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் GDI, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர்ஸ் GEM அண்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் HI, சரிங்களா, அது ஃபாரின் ட்ரேடு கமோஷன், அடுத்து வந்து டைரக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த ட்ரேட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து பேலன்ஸ் ஆஃப் த ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட், எக்ஸ்டர்னல் டெபிட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து பாருங்க எக்கனாமிக்ஸ் கூட பாருங்க, இதுல அந்த குறியீடுகள் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, பாலிசிஸ் எல்லாமே இது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, எக்கனாமிக்ஸ் புக்கை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாமே பாருங்க சார். 2 மைன்ஸ் நீங்க எழுத போறீங்க. 2 மைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 300 மார்க் எழுத போறீங்க. சரிங்களா, அது என்ன பேட்டர்ல வந்து இது பண்ண போறாங்கிறதுலாம் தெரியல. என்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்கற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். இப்போ நீங்க வந்து பிரிலிமினரி எக்ஸாம் படிக்கிறீங்க. இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல 200 மார்க் எழுத போறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 75 GS இருக்கு. அந்த 75 GS படிக்கும் போதே 75 GS நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான சோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சார் 60% சொன்னேன். 60ல இருந்து ஒரு 75%, அதாவது 60ல இருந்து 75% அளவு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம் படிச்சே தான் நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க போறீங்க. அப்போ நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஒரு டெப்தா நீங்க படிச்சு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மெயின்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2A ஓட பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, 2 வந்து பாத்தீங்கன்னா 2A ஓட பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். சார் அடுத்து வந்து பார்த்தா 2 பார்த்தோம். 2A க்கு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாருங்க சார், முதல்ல சிங்கிள் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல நம்ம எழுத போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 50 क्वेश्चन கேட்பாங்க. இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்குமா. சரிங்களா, அடுத்து சரிங்களா ஜெனரல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசனிங் வந்து 20 क्वेश्चन கேட்பாங்க. இது SLC ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா. 20% क्वेश्चन, சாரி 20% क्वेश्चन, 50% क्वेश्चन வந்து அப்ப 100 क्वेश्चन கேட்க போறாங்க. அதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரிங்களா, அடுத்து வந்து ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ் இடத்துலயுமே வந்து பார்த்தா 30% மார்க் வந்து கேட்க போறாங்க. ஓகேங்களா, அப்போ சார் முதல்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல மொத்தம் 100 மார்க் கேட்க போறாங்க. எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கு போது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். ஓகேங்களா, ஒண்ணு இல்ல 2 மெயின்ஸ்ல பார்த்த சிலபஸ் தூக்கி அப்படியே இங்க கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. மாடர்ன் ஹிஸ்டரி இங்கே படிச்சிருப்பீங்க. ஐஎன்எம்ஓ பிளஸ் யூனிட் 8 இந்த டாபிக் தான் ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வேற எதுவுமே கிடையாது. அதுல நீ என்ன படிச்சியோ 2 மெயின்ஸ்க்கு என்ன பண்ண போறியோ அதேதான். சரி, ஆனா டிஃபரெண்டா எழுத போறாங்க. அதுல கூட சிலபஸை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து இது பண்ணிட்டாங்க. அதுல டோட்டலா வந்து 20 क्वेश्चन கேட்பாங்க. அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்குமா. அப்போ பிரிலிமினரி எக்ஸாம் நீங்க படிக்கும் போதே ஓரளவுக்கு சில விஷயங்கள் இதுல கவர் ஆகும். பட் 20 क्वेश्चन இதுல கேட்பாங்க. சார் அடுத்து இங்க பாருங்க சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்க பாருங்க அங்க கொடுத்து அதே டாபிக் தான் பாலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதை தூக்கி அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டு, சரிங்களா, வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 30 क्वेश्चन. ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி நீங்க படிச்சாவே போதும், மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிடலாம். அதே தான் சார் திருப்பி கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதை தாண்டியும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் இதெல்லாம் நீங்க படிக்கணும். அடுத்து பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக் பாருங்க சார், அதுல இருக்கக்கூடிய அதே சிலபஸ் இதுல வந்து 15 क्वेश्चन கேட்க போறாங்களாம். இந்த 15 क्वेश्चन அதுல என்ன இருக்கு 2 மெயின்ஸ்ல என்ன இருந்ததோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும், ரொம்ப கஷ்டமான சில டாபிக், அதாவது நிறைய சிகிச்சைகள் நம்ம படிச்சோம். அந்த சிகிச்சைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா பாருங்க, அதேதான் ஃபுல்லா அதேதான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன சார் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சார், இந்த டிஜிட்டல், சரிங்களா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டரை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சு பாருங்க. ஹார்ட்வேர் கமாண்ட்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், HDD இதெல்லாம் கூட இமெயில், ப்ரௌசர், நெட்வொர்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு +1 +2 இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருப்பாங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய டீடைல் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்டா இருக்கு. இதை மட்டும் தான் நீங்க கொஞ்சம் புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்து தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோசியல் அப்படி கொடுத்தாங்க. தமிழ்நாடு சோசியல் இஷ்யூஸ் சார் நாங்க பார்த்தோமா, எக்கனாமிக் தனியா கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து சோசியல் இஷ்யூஸ் தனியா ஒரு டாபிக் வந்து 2ல கொடுத்துருந்தாங்க. அதே என்ன பண்ணா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஜாயின் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஓகேங்களா, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 20 क्वेश्चन வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, சார் அடுத்து சார் தமிழ்நாடு ஜியோகிராபி சார் அங்க படிச்ச விஷயமே தான் சார். 2 என்ன சொன்னோம் அதே டாபிக் திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்த அதே கொடுத்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதுல வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 15 क्वेश्चन கேட்பாங்களாம். சரிங்களா, அப்போ அதே தான் சார், அதுல என்ன கொடுத்துருக்காங்க அதே கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க போறீங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறீங்க. 2A வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அப்போ அந்த 2ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் 2ல கொடுத்துருக்காங்க. இதுல அப்ஜெக்டிவ்க்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க, அதை எழுத போறீங்க, அவ்வளவுதான் விஷயமே. ஓகேங்களா, அடுத்து
சார் அடுத்து பாருங்க சார் ரீசனிங் கொடுத்துறாங்க டோட்டலா 40 கொஸ்டின். 40 கொஸ்டினுமே பாருங்க பேட்டர்ன் பாருங்க சரிங்களா. அனாலஜி, கிளாசிபிகேஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயகிராம்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் ரீசனிங், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ், காலண்டர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிமெண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்டிங் அண்ட் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், தியரிட்டிக்கல் சீரிஸ், நியூமரிக்கல் ஆபரேஷன், சிம்பலிக் ஆபரேஷன், சரிங்களா, வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜிங், சரிங்களா, அடுத்து வந்து இம்போர்ட் பிகர்ஸ், விசுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஓகேங்களா. அவர் டோட்டலா என்ன சார் இது 27 டாபிக் கொடுத்துருக்காங்களே எப்படின்னு பாத்தீங்கன்னா சார் டிஎன்பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு அது எஸ்எஸ்சி ஜிடி லேபர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாம பேங்கிங் எக்ஸாம் அதுல கேட்கக்கூடிய அந்த சிலபஸ் தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் டிஎன்பிஎஸ்சி பசங்க கொஞ்சம் இதுதான் அவன் நிறைய கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணா மட்டும் தான் இந்த ஏரியாவை நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா. சார் அடுத்து சார் தமிழ் சார் ஒண்ணு இல்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆ பகுதி ஆ படிச்சிருப்பீங்க. நீங்க பிரிமினரி எக்ஸாம் போது பார்ட் ஆ படிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா பார்ட் ஆ பகுதி ஆ படிச்சிருப்பீங்க. அதே தூக்கி வந்து சிலபஸ் அப்படியே கொடுத்துறாங்க சார். அப்போ சிலபஸ் வந்து பாத்தீங்களா நீங்களே அதே தூக்கி கொடுத்துறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த 21 டாபிக் அந்த 21 டாபிக் தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தா இதுல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். 60 மார்க்கா சரிங்களா. மேக்ஸ் வந்து 40 மார்க், இது 60 மார்க். அப்போ 100 மார்க்ன்றது ஓரளவுக்கு நம்மளால பண்ண முடியும். மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மார்க் வந்து டிகிரி சென்டர் லெவலில் கேட்பாங்க. அதுலயும் வந்து பார்த்தா நீங்க நிறைய படிச்சு நிறைய புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. சார் அடுத்து இதுல வந்து ஜெனரல் சரிங்களா, தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு. இங்க பாருங்க ஜெனரல் இங்கிலீஷ் டாபிக் வந்து அப்படியே தான் சார் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்ல என்ன போர்ஷன் இருக்கோ அதை தூக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சரிங்களா. அப்போ சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் 2A அது எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட இது விஷயங்கள் சரிங்களா. யார் யார் இந்த போஸ்டிங் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எழுத போறாங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச போன விஷயம் தான். ஜூன் 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா எக்ஸாம் வந்து வரப்போகுது சரிங்களா. எக்ஸாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்க போகுது பிரிமினரி எக்ஸாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தா நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி முதல் சரிங்களா, எத்தனாம் தேதி ஜூன் 15ஆம் தேதி முதல் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஓபன் செய்யப்படுகிறது. ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகளும் அது மட்டும் இல்லாம நேரடியாக வகுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்க போகிறது. ஓகேங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. சரி ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் 2A இதுக்கான சிலபஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுக்கான வீடியோக்கான PDF வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் பண்ணி நான் கொடுக்குறேன். இதை வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.